அன்னைக்கு சண்டேங்கிறதுனால அப்பாவுக்கு லீவு. சரி உள்ளே இருக்கிற ரூமும் அதுக்கப்புறம் கிச்சன் மட்டும் பூசிட்டோம்னா வெளியே இருக்கிற ஆசாரா சுற்றிப்புற இருக்கிறதெல்லாம் அப்புறம் ஒரு நாள் பூசிக்கலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சதையுமே பாப்பா துணியெல்லாம் துவைச்சி போட்டு அவள் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு நான் தலைக்கு எண்ணெயும் வச்சுட்டேன். அம்மா சமையல் வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாம் நானும் அப்பாவும் சேர்ந்து வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டோம். சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளேயுமே ஒட்டடை அடைச்சி விட்டோம்னா அப்புறம் பொறுமையாக பூசிக்கலான்னு சொல்லிட்டு அதுவே கிட்டத்தட்ட 2-3 மணி ஆயிடுச்சுங்க. ஒட்டடை எங்கள் வீட்டில் உள்ளே போட்டிருக்கிற ஓடு வந்து கொசவன் ஓடுங்க. இது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக மாறிடும். ஆனால் குப்பை தான் அதிகமாக விழுகும். இந்த வெயில் டைமுக்கு ரொம்ப கூலிங்காக நல்லாயிருக்கும். பாப்பா வெளியே இருக்கிற ஆசாரத்தில் தொட்டல் கட்டி வெளியே போட்டோம். அப்பப்போ எந்திரிச்சிட்டா. அவளையும் அப்படியே பார்த்துட்டு சுண்ணாம்பு ஃபஸ்ட்டெல்லாம் சுண்ணாம்பு கல் வாங்கிட்டு வந்து கலக்குவோம். இப்போ தான் இந்த ஒயிட் சிமெண்ட்டே கிடைக்குதா, அங்கே அதை வாங்கிட்டு வந்து நீளத்தையும் கலக்கி அப்பா பூச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கேயும் மத்தியானம் சாப்பாடு செய்கிறது. தம்பி கடைக்கு போனானா சாப்பிட்றதுக்கு அப்படியே எங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லிட்டா. அப்பா ஒட்டடை அடிச்சுட்டு குப்பையெல்லாம் வலிச்சதுக்கப்புறமா அப்பா மேலே பூசி கொடுக்கவும் அம்மா கீழே அப்படியே பூச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான். நாளைக்கு